இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு முல்லா கதை இவ்வாறு இருக்கும். முல்லாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பர்கிட்ட இருந்து ஒரு பத்திரிக்கை வருது, தன்னுடைய மகள் திருமணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. முல்லா திருமணத்துக்கு போகிறாரு. அவர் ஒரு எப்பயும் வழக்கமாக பழைய ஜிப்பாவன் போட்டுக்கிட்டு சாதாரணமாக போகிறாரு. அந்த மண்டப வாசல் இருந்த காவலாளி செக்யூரிட்டி என்ன பண்ணுறாரு, அவரை உள்ளே அனுமதிக்க மாட்டுறாரு. ஏய், இது பெரிய வீட்டு கல்யாணம், நீ எப்படி இங்கே வந்து? இல்லையா, பத்திரிக்கை வச்சிருக்காரு அவங்க முதலாளி, என்ன கூப்பிட்டாரு நீ சொல்லிட்டு மதிக்காமல் அவரை வெளியே துரத்தி விடுகிறார். என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முல்லா திரும்ப போயிடுறாரு. போயிட்டு ஒரு வாடகை துணி இந்த இடத்துக்கு போயிட்டு நல்ல ஒரு உயர்ந்த ரக பட்டாடை வாடகைக்கு வாங்கி அதை போட்டுக்கிட்டு திருமணத்துக்கு வர்றார். உடனே அந்த காவலாளி என்ன பட்டாடை உடுத்தி வந்திருக்காரு, அடையாளம் தெரியல இவருக்கு. உடனே ஐயா வாங்க 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 சொல்லிட்டு நம்ம முதல்ல இருக்கிற போய் உட்கார வைக்கிறார். வாங்க, இது பெரிய ஆளுநர் உட்கார வைக்கிறார். சர்களே, இதை பார்த்த அந்த அந்த ஒரு நண்பர் ஓடி வர்றாரு. முல்லா எப்போ வந்தீங்க, என்னங்க, என்னாச்சு, இவ்வளோ நேரம் லேட்டாக வரீங்க எப்படி என்று நலம் விசாரிக்கிறார். நடந்தே சொல்லுகிறார். சொன்ன உடனே அந்த செக்யூரிட்டியை கூப்பிடுங்க அப்படின்றாரு. செக்யூரிட்டி அந்த வராது. வந்த உடனே முல்லா பழைய துணியில் அப்படி இருக்கிறார், உள்ளே போட்ட துணியில். ஓ, உன்னை யாருங்க உள்ளே விட்டது? ஊனும் செக்யூரிட்டி கத்துறாரு. ஐயா இருங்க இருங்க இருங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. நீங்கள் அழைத்து வந்து முதல் மரியாதை கொடுத்த நபர் நான் இல்லை, அது அங்கே அமர்ந்திருக்கிற போய் பாருங்க போயிட்டு என்று ஒரு இடத்த கையை காட்டுறாரு. அங்கே போய் செக்யூரிட்டி பார்க்குறாரு. அந்த துணி மட்டும் கிடக்குது. முல்லா அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. அப்போது நீ அந்த காவலாளி மதிப்பு கொடுத்தது நபருக்கு கிடையாது, துணிக்கு. நீ மதிப்பு கொடுத்தால் அங்கே இருக்காரு பாருங்க, துணியை கைட்டு வச்சுட்டு முல்லா போயிடுறாரு. அந்த கதையை அவ்வாறு முடிகிறது. சகோதரர்களே, மனிதன் வெளிப்புறத்தை பார்த்து மட்டுமே ஒரு நபரை எடை போடுகிறான். அவ்வாறு எடை போடுகிறவர்கள் குருடர்கள் என்று ஏசப்பனிக்கு சொல்றார். பரிசேயர்கள் குருடர்கள், நீங்கள் கண்ணிருந்தும் பார்ப்பதில்லை. அவருடைய வார்த்தை இது இன்னைக்கு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பரிசேயர்கள் அப்படி ஆண்டவர் கோபத்தில் அப்படியே பொங்கி விழுறாங்க பாருங்க. அப்போ நாங்கள் குருடரா, நாங்கள் பார்வையற்றவரா என்று அப்படியே குதிக்கிறாங்க. அப்படி பாருங்க பார்ப்போம். இன்றைய வாசத்தை இறுதி பதில பாருங்க பார்ப்போம். பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை ஏசப்பா குணப்படுத்துகிறார். கண்களிலே சேறு பூசி போய் சிலுவாம் குளத்தில் போய் கழுவு, அவருக்கு பார்வை வருகிறது. இதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஏசப்பட உரையாட வராங்க. அப்போ ஏசப்பட வார்த்தை கவனிக்கணும். பார்வையற்றோர் பார்வை பெறவும், பார்வை உடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன்னு சொல்றார். இதை கேட்ட பரிசேயர், நாங்களுமா பார்வையற்றோர், அப்ப நான் குருடனாங்க என்று கொந்தளிக்கிறார்கள். அதுக்கடுத்த வார்த்தை ஏசப்ப சொல்ற வார்த்தை கவனிக்கணும் பாருங்க பார்ப்போம். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வை அற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இருக்காது. நீங்கள் வெளிப்புற இந்த பார்வையை மறைத்து குருட்டு, நீங்க பார்வை இல்லாமல் அகத்தை வைத்து மனுஷனை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அன்பு செய்வீங்க, நேசிப்பீங்க, எல்லாரும் ஒன்றுன்னு நினைப்பீங்க. ஆனால் அகப்பார்வையை குருடாக்கி விட்டு இந்த புற பார்வையை திறந்து வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க நீங்க, இல்லையா, எடை போடுறீங்க. வசதி படைச்சவன் தான் நல்லவன், இவ்வளோ ஏழை மக்களை நசுக்குறீங்க, நாசம் பண்றீங்க. அப்ப நீங்கள் இந்த புற கண்களுக்கு பார்வை அற்றவராக இருந்து உங்கள்கிட்ட பார்வை இருந்து உங்களுக்கு பாவம் வந்திருக்காது. ஆக இந்த புற கண்களுக்கு நாம் குருடராக இருக்க வேண்டும். அகக்கண்ணோடு மற்றவங்களை பார்க்கணும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். கொதிக்கிறாங்க பாருங்க அப்படியே இவங்க. அது கீழே பாருங்க பார்ப்போம். நீங்கள் பார்வையற்றவராக இருந்திருந்தால் உங்களோட பாவம் இருக்காது. ஏன்னா நீங்கள் மனசால் ஒருத்தவங்களை பார்க்கணும். மனம், ஆன்மா, கடவுள் கூடி இருக்கிற இடம். அந்த ஆன்மாவால் மற்றவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒன்று
பாகுபாடு கிடையாது. ஏழை, பணக்காரன், நல்லவன், கெட்டவன், பாவி, இது எல்லாரையும் ஒன்றா பார்த்தாலும் நேசிப்பீங்க நீங்கள். அந்த அன்பு என்ற அந்த ஒரு ஒரு எல்லாம் உள்ளத்துலேருந்து வரும். உங்கள்கிட்ட அப்படி கிடையாது. நீங்கள் வெளி பார்வையால் தான் என்ன பண்ணுறீங்க, யாரும் எடை போடுறீங்க. நீங்கள் ஆண்டவர் இதை கண்டிக்கிறார். கடவுளுடைய பார்வை வேறு, மனிதனுடைய பார்வை வேறு. முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். சாமுவேல் போகிறாரு. ஈசாவுடைய பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, வரியாக வராங்க. முதல் பிள்ளையை பார்க்குறாரு, எலியாவை பார்க்குறாரு. இவர் சொல்கிறார், இவர் நினைக்கிறாரு அப்போ அவன் தான் நல்லா நல்லா ஆஜானு பாகுவாக இருக்கார் எலியா. அப்போ அவர் பார்த்து சாமியோட எண்ணம் பாருங்க பார்ப்பான். கரெக்ட், இவரை தான் கடவுள் தேர்ந்தெடுத்திருப்பார் என்று அவரை எலியா என்ன பண்ணுறாரு, இவர் திருப்பொழி செய்ய முன் வராரு. அப்போது ஆண்டோட வார்த்தை பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறான். கடவுளுடைய வார்த்தை. சொல்களே, மனுஷன் முகத்தை பார்த்தா இடம் போடுறான். நீங்க 2ஆம் வாசகம் பாருங்க. கடவுள் எல்லாம் நினைச்சாங்க மீட் பண்ண யாரு, அரச குலத்துல உதிப்பாரு, அரசாளுவாரு, கிரீடம் வச்சு சிம்மாசனத்துல உட்காந்து அப்படியே ராஜபோக வாழ்க்கை வாழ்வாரு. அப்போ சார் என்ன நினைச்சு நாமெல்லாம் மந்திரியா இருக்கலாம், நல்லா சாப்பிடலாம் தான் கூட வந்தாங்க. ஆனால் ஆண்டோடைய பார்வை வேறு. பாருங்க பார்ப்போம். 2ஆம் வாசகம் அற்புதமான வாசகம் பாருங்க பார்ப்போம். இருளாய் இருந்த பாவத்துல உழன்ற மக்களை மீட்கத்தான் ஒளியாக வந்தார். சரிங்களா? அப்ப கடவுளுடைய பார்வை வேறு. மனுஷன் கடவுளை வேற மாதிரி பார்க்கிறான். அவர் இப்படி கிடையாது, அப்படி கிடையாது கடவுள். அப்போ கடவுளை போல நாம் என்ன பண்ணணும், அகத்தால் பார்க்கணும், முகத்தை பார்க்க கூடாது. எனவே சகோதரர்களே, இந்த நாள் நம்முடைய புற கண்களை குருடாக்கி விட்டு அகக்கண்களால் இந்த உலகை பார்க்கிறோம். அப்படி நாம் அகக்கண்களால் இந்த உலகை நோக்கினால் இந்த உலகம் எல்லாம் நமக்கு நல்லதா தெரியும், கெட்டதா தெரியாது. கடவுள் படைத்த உலகத்தில் எந்த குறையும் கிடையாது. கடவுள் படைச்சார் இல்லையா, எல்லாத்தையும் நல்லதானே கண்டாடும். நாம் தான் என்ன பண்ணுறது, தப்பு, இது குறை, இது பார்க்கணும் நம்ம சகோதரர்களே. எனவே நாம் அகக்கண்களால் இந்த உலகத்தை நோக்கினால் எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் தெரிவாங்க. பாவிதான், அந்த பாவிகளுக்கு தான் ஆண்டவர் வந்தார். நாமையும் அவங்க பாவின்னு தூக்கி வெளியே போடுறோம், தவறு தானே. எனவே அகக்கண்களால் ஆன்மாவால் இந்த உலகத்தை பார்த்தால் நாம் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய எண்ணம் சிந்தனை நமக்கும் ஒரு உண்மையா இல்லையா சகோதரர்களே. புறக்கண்களுக்கு குருடராய் மாறி அகக்கண்களால் பார்வை உள்ள பிள்ளைகளாக மாற ஜெபிப்போம். நான் சந்திப்போம்.